கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே ராமநாதபுரத்தில்தான் அண்ணன் நவாஸ் கனிக்காக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினேன். 40க்கு 40 வெற்றி பெற்றோம். அதேபோல இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறேன். தலைவர் சொன்னது போல 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும். துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பேசிய வார்த்தைகள் இவை. உதயநிதி ஸ்டாலின் சென்டிமெண்ட் என பொருள்படும் விதத்தில் பேசவில்லை என்றாலும் ராமநாதபுரம் தொகுதிக்கென்று ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறது. அது குறித்து தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். தேர்தல் காலங்களில் அரசியல் தலைவர்கள் பல்வேறு வியூகங்கள், யுக்திகள், நம்பிக்கைகளை பின்பற்றி தங்கள் பணிகளை மேற்கொள்வார்கள். நல்ல நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வது, குறிப்பிட்ட கோவிலில் சாமி கும்பிட்டுவிட்டு பிரச்சாரத்தை தொடங்குவது, குறிப்பிட்ட காரில் பிரச்சாரத்தை மேற்கொள்வது, இந்த இடத்தில் பிரச்சாரத்தை தொடங்கி இந்த இடத்தில் பிரச்சாரத்தை முடிப்பது என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அவற்றில் சில நம்பிக்கைகளின் அடிப்படையிலும் சில விஷயங்கள் தலைவர்களின் வசதிக்கு தகுந்தவாறும் இருக்கும். மக்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் நம்பிக்கை அளிக்கவும் கூட சில விஷயங்களை அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து கடைபிடிப்பார்கள். அரசியல் தலைவர்களுக்கு இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருப்பதைப் போல தமிழ்நாட்டில் சில தொகுதிகளுக்கும் உண்டு. அப்படி ஒரு சென்டிமெண்ட்டை பெற்றிருக்கும் தொகுதி ராமநாதபுரம். ஆம், 1967 முதல் 2021 வரை ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் எந்த கட்சி கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அவர்கள்தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயம்தான் அது. இது குறித்த பெருமிதமும் அந்த தொகுதி மக்களுக்கு உண்டு. ஆனால் இந்த பட்டியலில் இன்னொரு தொகுதியும் உண்டு, அது நாமக்கல். தமிழ்நாட்டில் இந்த 2 தொகுதிகளுக்கு இப்படி ஒரு பெருமை இருக்கிறது. 1967 முதல் கடந்த 2016 தேர்தல் வரை கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஆரணி, மேட்டூர், சங்ககிரி, வீரபாண்டி, நாமக்கல், ராமநாதபுரம், மொடக்குறிச்சி என மொத்தமாக 7 தொகுதிகளுக்கு இப்படி ஒரு பெருமை இருந்தது. ஆனால் கடந்த 2021 தேர்தலில் ராமநாதபுரம், நாமக்கல் தவிர மற்ற தொகுதிகளில் முடிவுகள் வேறு மாதிரியாக வந்தன. அதனால் இந்த பட்டியலில் இருந்து வெளியேறிவிட்டன. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை ராமநாதபுரம் நகராட்சி, கீழக்கரை மண்டபம் பேரூராட்சி மற்றும் ராமநாதபுரம் தாலுகா, ராமேஸ்வரம் தாலுகா பல கிராமங்களை உள்ளடக்கியது. 1967 முதல் 2001 வரை 9 முறை திமுக, அதிமுக என மாநிலத்தில் ஆட்சியை பிடித்த கட்சிகளே நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றன. 2006 திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ஹசன் அலியும், 2011 அதிமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பேராசிரியர் ஜவாஹிருல்லாவும் வெற்றி பெற்றிருக்கின்றனர். 2016 நேரடியாக ஆட்சியை பிடித்த அதிமுகவே வெற்றி பெற்றிருக்கிறது. மருத்துவர் மணிகண்டன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் திமுகவின் காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது திமுகவே ஆட்சியில் இருக்கிறது. இப்படி தேர்தல் முடிவுகள் வருவது அங்குள்ள மக்களின் சமூக பொருளாதாரம் காரணமாக இருக்கலாம் எனவும், இல்லை இது இயல்பாக நடப்பது எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஒருவேளை இந்த பட்டியலில் வேறேனும் தொகுதிகள் விடுபட்டிருந்தாலும் கமெண்டில் தெரிவியுங்கள் மக்களே.